அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 4 தொடர்ச்சி. அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட், பைமோட் இ ஷாப்பிங், பைமோட் ஆன்லைன், பைமோட் அப்ளிகேஷன். பைமோட் அப்ளிகேஷன் நம்ம பிளே ஸ்டோர்ல இருந்தும் ஆப் ஸ்டோர்ல இருந்தும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இனி அலைகளுக்குள் செல்வோம். மெக்லின் அவர்களின் சமய உரை தொடர்ந்தது. அவர் பதற்றம் ஏதுமில்லாமல் பேசினார். முடிவில், தந்தையே, அவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை மன்னியுங்கள் என்று வேண்டினார். இது இயேசுநாதரின் பிரார்த்தனை. இதை நான் பைபிள் பாடத்தில் பலமுறை படித்திருக்கிறேன். அவ்வேண்டுதலை பொருத்தமாக திரு மெக்லின் தனதாக்கி கொண்டது என் உள்ளத்தை உருக்கிற்று. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யும் சால்பினர் ஒருவரை நேருக்கு நேர் கண்டு மகிழும் பேறு கிட்டிற்று. பின்னர் என் வாழ்க்கை நெடுகிலும் ஒருவர் மாற்றி ஒருவர் முதுகில் குத்திய போதெல்லாம் அருளாளர் மெக்லின் என் மனக்கண்ணில் தோன்றுவார். இந்நிகழ்ச்சி நிழலாடும். இயேசுவின் வேண்டுதலை வாயும் முணுமுணுக்கும் வெகுண்டு பழிவாங்கும் பாதையில் காலெடுத்து வைக்காமல் என்னை காத்து வந்துள்ளேன். நான் படித்த UFCM உயர்நிலைப் பள்ளியை பற்றி எனக்கு குறையே இல்லையா? உண்டு. குறையில்லாத அமைப்பு ஏது? குறைப்பட்டு கொள்ளாத மனிதன் எவன்? என்னுடைய உயர்நிலைப் பள்ளிக்கு போதுமான விளையாட்டுத் திடல் கிடையாது. எனவே விளையாட்டுகளில் எல்லோரும் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்பு இல்லை. உடற்பயிற்சிக்கு மட்டும் போதுமான இடம் இருந்தது. எல்லோரும் நன்முறையில் தவறாமல் உடற்பயிற்சி பெற்றோம். நானும் அந்த நன்மையை பெற்றேன். பிற உடற்பயிற்சி விளையாட்டிற்கு ஈடாக மெய்மறந்த விளையாட்டுகளால் விளையும் மகிழ்ச்சியே தனியானவை. உலகத்தை மறந்து சூழ்நிலையை சிந்தியாமல் சிறிய பெரிய பந்தொன்றையே கண்ணிலும் கருத்திலும் கொண்டு அதையே உதைத்து அல்லது அடித்து தள்ளுவதில் ஈடுபடுதல் வெறும் பொழுதுபோக்கல்ல, நல்ல பயிற்சி. பின்னர் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு உதவும் பயிற்சி. பெரியது ஒன்றிலே ஈடுபட்டு முனைந்து நிற்கும் போது மற்றவர்களை சூழ்ந்திருப்பவற்றை எவ்வளவு கவர்ச்சியுடையனவாயினும் சிந்தையிற் கொள்ளாத பக்குவத்தை பந்தய விளையாட்டுகள் ஊட்டுகின்றன. இளமையிற் பெறும் அம்மனப்போக்கு நெடுநாள் துணை நிற்கும். எங்கோ இருக்கிற பந்தை என்ன விரைவில் எதுவரை தள்ளி யாரிடம் ஒப்புவித்தால் வெற்றி பெறலாம் என்னும் நுட்பமறிந்து ஆடுவதல்லவா அரிய விளையாட்டுக்களை. அந்த கலைநுட்பத்தை மறந்து தன் முன்னே நெளிந்து குலைந்து நிற்பதனாலேயே பகைவரிடம் பந்தை ஒப்புவித்தால் பெற்றதை இழக்க நேரிடும், தோல்வியை தழுவ நேரிடும். விளையாட்டிற்கு பிறகு அமைதியாக இருந்து ஆழ்ந்து சிந்திப்போர்க்கு இந்த உண்மை புலனாகும். ஒருவேளை அறியாமல் எதிராளியிடம் ஒப்படைத்து விட்டாலும் அடுத்த ஆட்டங்களில் அத்தவற்றினை வெளிப்பாக தவிர்ப்பார்கள். விளையாட்டுகள் மனதிற்கு மகிழ்ச்சியும் உடலுக்கு உரமும் தந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுவன. உயர்நிலைப் பள்ளியில் இவற்றிற்கு வாய்ப்புகளை இழந்ததால் கல்லூரியிலும் நான் வாய்ப்பின்றி வாட நேர்ந்தது. கல்விக்கூடங்கள் அமைப்பு முறைக்காக மட்டுமல்லாது மெய்யாகவே விளையாட்டு வாய்ப்புகளை தாராளமாக வழங்க வேண்டும். அவ்வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும்படி படிப்பாரை ஊக்குவிக்க வேண்டும். விளையாட்டுதானே என்று அலட்சியப்படுத்தாமல் மாணவர்களும் மாணவியரும் படிக்கும் பருவத்தை விளையாட்டுகளில் பங்கு கொள்ள வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் உலகப் போட்டிகளில் ஈடுபடுவதற்காக இப்போதிருந்தே கடும் பயிற்சி பெறும் சோவியத் நாட்டின் காளையரையும் கன்னியரையும் பற்றி நிறைய படிக்கிறோம். உலகப் போட்டிகளில் அதிகப்படியான பரிசுகளை பெற்று முதலிடத்தில் சோவியத் நாடு நிற்பதைக் கண்டு வியக்கிறோம். அந்த வெற்றி வீரர்கள் வெறும் கோயில் காளைகள் அல்லர். கடுமையான விளையாட்டு பயிற்சிகளுக்கு ஆட்படும் அவர்கள் கடுமையான உழைப்பிலும் உவந்து ஈடுபடுவதை உலகறியும். உலகப் போட்டிகளில் அநேக பரிசுகளை தட்டி கொண்டு வர பயன்பட்ட அதே மனப்போக்கும் பழக்கமுமே புதியதோர் உலகை செய்யவும் அவர்களுக்கு உதவுகிறது. எனவே இளைஞர்கள் மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்வது நல்லது. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.